கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யோபு, அதில் 22ஆம் அதிகாரம், அதில் 27ஆம் வசனம். யோபு 22:27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார், செவி கொடுக்க ஆவலாக இருக்கிறார், வாஞ்சியாக இருக்கிறார். இதுல பாருங்க, ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 2 காரியம் நம்ம செய்யறது, ஒரு காரியம் தேவன் செய்வது. இதுல அது என்ன நம்ம விரிவா பார்ப்போம். இதுல பாருங்க, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. நீர்னா யாரு? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளாக நீங்க. அப்ப நம்ம தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்ம விண்ணப்பம் பண்ணிட்டு தான் இருக்கோம். உண்மையிலே தேவனை நோக்கி கூப்பிடாதவங்க யாருமே இல்லை. விசுவாசிகளாகிய நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடாத நேரமே கிடையாது. தேவன்கிட்ட உங்க விண்ணப்பங்கள் செலுத்தாத நாட்களே கிடையாது. டெய்லி விண்ணப்பம் செலுத்துறீங்க. தேவனே எனக்கு இந்த காரியங்கள் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்காண்டவரே, எனக்கு இந்த மாதிரி இருக்காண்டவரே, ப்ராப்ளம் இருக்கு, அது எல்லாமே நீங்க சரிப்படுத்தி கொடுங்கன்னா நம்ம விண்ணப்பம் செய்கிறோம். ஆனா அந்த விண்ணப்பங்கள் நம்ம செய்கிற பொறுத்தனைகள் விண்ணப்பங்கள் தேவனுக்கு சித்தமானதாக இருக்கிறதா, இதை மட்டும் நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். தேவன் நம்ம நிறைய விண்ணப்பங்கள் தேவன்கிட்ட கேட்கிற காரியங்கள் என்ன இருக்குன்னா, உலக ரீதியான காரியங்கள் தான் நிறைய கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனா நம்ம தேவன்கிட்ட நம்ம உண்மையிலே தேவன்கிட்ட என்ன கேட்கணும்னா, தேவனை உண்மை பற்றும் அறிவில் நான் பெருகணும் ஆண்டவரே, நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, நீர் எதுக்காக என்னை பேர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே, எதுக்காக என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இவ்வளோ என் மேல் அன்பா இருக்கீங்களே ஆண்டவரே, நான் உங்களுக்கு என்ன ஆண்டவரே, நான் எதனால என்ன நம்ம உறவு ஆண்டவரே அப்படின்னு அந்த இதை தேவன்கிட்ட கேட்கணும். அதுல நம்ம நிறைய நேரம் தவறி விடுகிறோம். உலக ரீதியான விண்ணப்பங்கள் தான் நம்ம தேவன்கிட்ட நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்ம தேவனை பற்றிய அறிவுல வளரும் ஆண்டவரே, எனக்கு தினமும் நீங்க பேசணும் ஆண்டவரே, தினமும் நான் வேத வசிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் தரணும் ஆண்டவரே, அந்த தினத்தை ஓடுவதற்கு இன்னொரு நீங்க பேசுவதை நான் உணரணும் ஆண்டவரே, சும்மா நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். தேவனை பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது பொய்யான செய்தி கிடையாது. தேவனை உணர்ந்தவங்க நிறையா இருக்காங்க, புரிதலை உணர்ந்தவங்க இருக்காங்க, உங்களோட காரியங்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக்லேருந்து நான் தேவனை கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் சரி பண்ணீங்கன்னா நான் இனியும் வேதத்தை ஓடுங்க ஆண்டவரேன்னு தேவனை கேட்டேன். இன்றைக்கு வரைக்கும் 15 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட முடியாது. வேலை டாக்டர்ஸ் நான் சில நேரங்களில் செக்கப் போனாலும் நான் பெர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்றாங்க. இசிஜி எடுத்தால் தான் தெரியும் பழைய அட்டாக் அப்படின்னு. ஆனாலும் அவங்க கேட்பாங்க, எப்படி நீ மருந்து மாத்திரை சாப்பிடாம இருக்கு, நடக்காத காரியம் அப்படின்பாங்க. ஆனால் நடக்காததை நடத்தி காட்டியது தான் தேவன். அப்போ நம்ம தேவனோட திட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறோமா? அதனால தான் ஆனால் நம்ம உலக ரீதியான காரியமும் நமக்கு வேணும். உலகத்துக்குள்ள தான் இருக்கும். உலக ரீதியான சம்பத்து வேணும், பணம் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் நம்ம நிருபங்களை படிக்கலாம், நம்ம சுவிசேஷங்களை படிக்கலாம். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தேவனை தேட வேண்டும். தேவனை தேடும் போது உலக ரீதியான காரியங்கள் அனைத்தும் கூட கொடுக்கப்படும். சும்மா கொடுக்கறது கிடையாது, கூட கொடுக்கப்படும், அளவு பின் தரப்படும். அப்ப தேவனை நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு தேவனை நோக்கி கேட்டோம்னா அவர் நமக்கு செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். செவி கொடுப்பேன்னு நம்ம வாக்கு கொடுக்கிறார். அப்ப தேவன் செவி கொடுத்து அந்த காரியங்கள் நம்ம கடக்க ஆரம்பிச்சோம். நம்ம என்ன செய்யணுமா, அப்பொழுது நீர் உங்களுடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அப்ப நம்ம தேவனுக்கு ஒரு பொருத்தனை வச்சிருப்போம். தேவனை நான் அவ்வளவு காணிக்க தருவேன், நான் அவ்வளவு காரியங்கள் செய்வேன் அப்படின்னு ஒரு பொருத்தனைகள் வச்சிருப்போம். அப்ப அந்த பொருத்தனைகளை செலுத்துவதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். தேவன் எல்லா காரியமும் செய்து விட்டார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார், எல்லாத்தையும் முடித்துவிட்டார். ஆனா நம்மளை குறித்து தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொள்வதை நம்ம ஏற்படுத்தினால்தான் நம்மளுக்கு இவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள். இன்றைக்கு நம்ம தேவனை நோக்கி கேட்போம், தேவனே என்னை படைத்த நோக்கம் பண்ண ஆண்டவரே, என்னை அழைத்த நோக்கம் பண்ண ஆண்டவரே, புது சாயலாக என்னை படைத்த காரியம் ஆண்டவரே, உண்மையில் என்னை வரைந்து இருக்கிறீங்களே எதுக்காக ஆண்டவரே தேவனை நோக்கி கேட்போம். தேவன் நம்ம சத்தத்தை கேட்டு விண்ணப்பங்களுக்கு செஞ்சு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவனை நோக்கி பார்த்துமா அவங்க ஜெபிப்போம். எங்களை அதிகமான பண்ணி பரவாயில்லை, நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை செலுத்தும் போது நீர் அதற்கு செல்லும் பேர் என்று எங்களோட பேசுவீங்க. நீர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றியாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தின் தேவைகளே அவர்கள் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
உமது சமூகத்தில் அமர்ந்திருந்து பொருத்தனைகள் செலுத்தி உம்மிடத்திலிருந்து அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.